ம் சொன்னதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். பாப்பாவும் கொஞ்சம் கலாட்டா பண்ணிடுச்சு மேடம் என்கிட்ட. ம் அண்ணா வெளிநாட்டுக்கு போயிட்டோன்னா எனக்கு யார் கல்யாணம் பண்ணுவாங்க, ம் அண்ணா போயிடுவானே, எனக்கு கல்யாணம் பண்ணு, ம் இவன் போயிட்டான்னா நான் என்ன பண்ணட்டும் ம் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணிடுச்சு கொஞ்சம். ம் சரின்ட்டு சின்ன மருமகனை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன பண்ணலாம்ப்பான்னு கேட்டதுக்கு, ம் இவன் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தான் மேடம். ராத்திரி 1 மணி இருக்கும். பாப்பா சாப்பிடாது தூங்காது அழுவிட்டு இருந்துச்சு, தம்பி வெளிநாட்டுக்கு போகிறான்ட்டு. சின்ன மருமகன் அவனை கூப்பிட்டு கேட்டாங்க, என்னடா பண்ணலான் இருக்க, இந்த பொண்ணு வாழ்க்கை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 1.5 வருஷமாக நீ இங்கே இருந்துட்ட, இப்போ அவளுக்கு கல்யாணம் பண்ணணுன்ற எண்ணம் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொன்னான் மேடம். சொன்னதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் கல்யாணத்துக்கு. அது வரைக்கும் ஸ்கூலுக்கு போனால பாப்பா காலேஜ் போயிட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தா மேடம். நார்மல் ஸ்கூலுக்கு தான் போனாலா? ஆமாம் மேடம், நார்மல் அப்ப ஸ்கூல். எப்படி காது கேட்காம எப்படி? அப்படியே எழுதிட்டு வந்துடுவா மேடம். ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரு வருஷம் கூட ஃபெயில் ஆகல மேடம். இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா மேடம்.